கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தில் அநேக இடத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் அப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டாம். என்னன்னா, அவர் தான் உலகத்தை உண்டாக்கினாரு, அவர் தானே மனுஷனெல்லாம் உண்டாக்கினாரு, அவர் தானே அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுக்குறவர். அப்போ அவனுக்கு ஒரு திட நம்பிக்கை இருக்கும். என்ன நம்பிக்கை? கர்த்தர் தானே எல்லாவற்றையும் கொடுக்குறாரு. அப்போ அவருக்கு நம்ம பயந்து நடந்தால் போதுமே. என் அன்புக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்குமா. இவன் கர்த்தருக்கு பயந்தவன் அப்படின்னா ஒரு அடைக்கலம் அந்த பிள்ளைகளுக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம ஆண்டவருக்கு பயப்படுறோமா? நீங்கள் ஆண்டவருக்கு நம்ம பயந்தா நம்ம பிள்ளைகளுக்கு அடைக்கலம் தானாக கிடைக்கும். அதுதான் ஒரு பெரிய ரகசியம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். என் அன்பு தேவ ஜனமே, அப்போ எப்பவும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு நம்ம வாழணும். தீமையை வெறுத்து ஆண்டவர் முடிந்த அளவு நம்ம நன்மை செய்தால் கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்று அர்த்தம். அவருக்கு எதெல்லாம் பிடிக்கும், எதெல்லாம் பிடிக்காது என்பதை வேத வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் இந்த வேத வசனத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இது பரிசுத்த வேதாகமும். அப்போ உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா நீங்கள் கர்த்தருக்கு பயப்படணும். ஐயோ, கர்த்தர் இருக்கிறார், நான் இவங்களை அப்படி பேசக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரணும். வேலைக்காரர்களை முடக்கக்கூடாது, யாரையும் அற்பமாக நினைக்கக்கூடாது, இந்த எண்ணம் நமக்கு வரணும். அப்படி வந்தால் நிச்சயம் சொல்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவங்க பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். நம்ம எதுக்காக வாழ்கிறோம்? நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைப்போம். இதை செஞ்ச நம்ம பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் ஒரு நாமம் இல்லைப்பா. இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். உங்களுடைய சமாதானம் எங்களுக்குள்ளே இருக்கட்டும். உங்களுக்கு பயப்படுற பயம் எப்பொழுது எங்களோடு இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய கரம் இப்பொழுது இறங்கட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.